சாமி சொல்றாங்க, அன்னைக்குநாதர் வாழ்க்கை வரலாறு வந்து அன்னைக்குநாதர் ஜாதகம் வந்து எப்படின்னா துன்பரணமா இருக்கணுங்கிற விதியம். அதை மாற்றி எழுதுனது கந்தரலங்காரம் பாடுறாரு, கந்தர் அனுபூதி பாடுறாரு, திருப்புகள் பாடுறாரு, நிறைய வேறு ஏகப்பட்டது முருகன் மேற்கொள்ள அவருக்கு ஒரு புது பிறவி கொடுத்தாரு. அப்போ அந்த பாட்டை பாடுறாரு கந்தரலங்காரத்துல. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல்வொளி கேட்கடமின் மால்பட்டழிந்தது பூங்கொடியாவனம் மாமகிழோன் வேல்பட்டு அழிந்தது வேரையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமே என் கையெழுத்து. ஐயன்னா பிரம்மா, பிரம்மாவுடைய தலையெழுத்து எப்படி அழிஞ்சதுன்னா அவன் கால்பட்டு அழிஞ்சிருச்சு. நீங்களும் முருகப்பெருமான சொல்லுங்க, உங்களுக்கு தோள்கள்னால நம்ம பிறர்களால துன்பம் வந்ததுன்னா நான் என் செய்யும் இவைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த போல் என் செய்யும் பொறுப்பு என் செய்யும் குமரேசன் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே தோன்றினேன். ஏன்னா இதை கூட்டி பார்த்தீங்கன்னா 27 வரும். நான் வினைதான் என்னை நாடி வந்த போல் என் செய்யும் பொறுப்பு என் செய்யும் குமரேசன் இருந்தாலும் ரெண்டு எண்ணிக்கை பார்ப்போம். கணக்கு சரியாக எனக்கு கணக்கு இருந்தாலும் இருந்தாலும்னா 2, சிலம்பும்னா 2 4, சரங்கை 2, தோல் எத்தனை பன்னீர் தோல் என்னங்க கணக்கு பாருங்க 6 12 27 எல்லாம் சேர்த்து தோலும் கடவுள்னா மாலை பன்னீர் தோல்னா பன்னீர் எல்லாம் சேர்த்து கூட்டி பார்த்தா 27 நட்சத்திரங்கள் வரும். இதை நீ யார் ஓடுறா நான் அந்த சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம்னா 12 சண்முகம்னா 12 ஏன்னா இது எல்லாத்தையும் கூட்டினா 27 நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரங்களை யார் ஒருத்தர் அந்த பாட்டை தினமும் படிக்க நான் தினமும் படிச்சிருக்கேன். இது கந்தரலங்காரமா படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நாடு கோள்ல அஷ்டமத்து சனி, கண்ட சனி, கண்டக சனி, ஏழரை சனி எந்த நாளும் தினமும் நான் படிக்கிறேன். தினமும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு லேச கட்டமும் இருந்து வைங்க, சுவாமி தாங்கி விடுவார். கீழே விளங்குதுன்னா டக்குனு இந்த தூண்ல கை வச்சிடணும். ஐயா இது நாடு செய்யும். அதுக்குதான் இந்த பாட்டு ஓடர் பறிக்க இவரே வேற. அது நம்ம பாட்டுல பாடணும். இவர் நமக்கு சுத்தமா சொல்லி வச்சிருக்க நெற்றிக்கண்ணில இருந்து தான் தோன்றினவரு முக்கண்ணுக்கு தோன்றதுனால இவருக்கு சுருக்கமா கந்த அருணகிரிநாதர் முருகப்பெருமான் சொல்ல அருணகிரிநாதர் பாடி வச்சிருக்கேன். நான் பாடுவேன். அப்புறம் இந்த பாட்டையும் பாடிட்டு உருவாய் அருவாய் உள்ளதா இல்லதா இதை படிச்சீங்கன்னா உருவாய் இவனே முருகனே உருவாய் வருவார். இதை படிச்சுட்டு எல்லாருமே கற்பனையில காலையில வந்து இங்க விளக்கேற்றும் போது ஒரு மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. இந்த பாட்டை படிக்க முன்னூட்டி நேர கடற்கரைக்கு போங்க. திருச்செந்தூர் கடற்கரையில போய் முங்கிட்டு என் கர்ம வினையெல்லாம் களையிட்டுவா அப்படின்னு சொல்லி நான் அப்படிதான் அந்த நோம் அப்படி நம்ம குளிக்கிறோமோ இல்லையோ குளிச்சுட்டு அந்த கற்பனையில அதாவது அந்த பாவனை ஒன்றே போதுமே பரவனை அடைவதற்கு பாரதியார் சொல்வார். அதனால பாவனையில போய் இறைவனை அந்த இது பண்ணிட்டு குளிச்சுட்டு போய் முருகனை போய் மூலஸ்தானத்தை போய் நேரா காசா பணமா லைட்ல போயிருக்கோமா ராக்கெட்ல போறோமா மனசால போய் அந்த முருகனை மூலஸ்தானத்தை போய் நீங்க கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அண்ணனுக்கு தேவைகளை நிறைவேற்ற எந்த இது வந்தாலும் இது அப்படியே விலக்கி விட்டுருவாரு. மழை போல வர மாதிரி வரும். டக்குனு அப்படியே பண்ணிட்டு நான் இதை தினமும் பண்றேன். நான் வந்து செய்யறதுனால அது 51 பாட்டு படிச்சீங்கன்னா இது. அப்புறம் அவருக்கு புது பிறவை இருக்கிறாரு. அவருக்கு எல்லா காலத்திலும் எல்லா அடியாளருக்கும் ஒரு போட்டின்னு ஒருத்தர் உருவாகுமா எதிரி. அதுல சம்பந்தாண்டான்னு ஒருத்தன் அவன் என்னவோ மந்திரவாதி காளியை உபாசனம் பண்றவன். அவன் என்ன பண்றான், காளி நீ போய் அவனை வெளியே வாங்க. அப்போ அவன் சொல்றான், ஐயோ முருக பக்தர்லாம் இல்லை சொன்ன இந்த நீ கட்டாயம் நான் உபயோகம்னா என் கையை அறுத்துருவேன் காலை அறுத்துருவான். அவன் சொல்ல தாங்க முடியாம வாரா காளி இப்படி சூழாயத்தை எடுத்துட்டு வரும்போது முருகப்பெருமான் பக்கத்துல காலை பிடிச்சிடுறேன். இந்த காலை பிடிக்கும் போது